ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் செல்வா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்கிட்ட மணி இருக்குது, பட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போதுமான ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிங் ஒரு பெட்டரான ஐடியா. அப்படிப்பட்ட ஃப்ரான்ச்சைசிங்கை எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது ஃப்ரான்ச்சைசிங்னா என்ன, ஃப்ரான்ச்சைசிங்னால ப்ராஃபிட் வருமா, ஸோ ராயல்ட்டின்னு சொல்கிறாங்க, நிறைய ஃப்ரான்ச்சைசிங் மாடல்ஸ் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்ன்னு பார்க்கலாம். ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்னால் நம்மளுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீடு லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி தான் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸும். நம்ம வீடு லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து வீட்டு ஓனர்கிட்ட நம்ம பே பண்ணுவோம். பே பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வீடு லீஸ்க்கு எடுப்போம். ஸோ சேம் மெத்தடில் தான் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸும் ரன் ஆகுது. நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃப்ரான்ச்சைசருக்கு பே பண்ணுவோம். ஃப்ரான்ச்சைசர்னால் யாருன்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு வெல் க்ரோத் கம்பெனி இருக்கும். அவங்க வெல் க்ரோத் கம்பெனி அவங்க எக்ஸஸாக லாபம் வரும்போது அவங்க பிரான்ச்சை விரிவு பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கம்பெனியை ஃப்ரான்ச்சைசிக்கு விடுவாங்க. அதாவது குத்தகைக்கு வர்ற மாதிரி விடுவாங்க, லீஸ்க்கு வர்ற மாதிரி விடுவாங்க. நம்ம அந்த கம்பெனியை லீஸ்க்கு எடுத்து நம்ம ரன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி லீஸ்க்கு எடுக்கும்போது நமக்கு என்ன லாபம்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய விஷயத்தில் லாபம் கிடைக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக போய் நம்ம பிராண்ட் நேம் பில்ட் பண்ண முடியாது. செல்வா டீ ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டால் ஓப்பன் பண்ணால் அது ரன் ஆகாது. ஸோ இதுவே ஒரு பிராண்டு நேம்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிராண்ட் நேமுக்காக நிறைய பேர் வருவாங்க. பிராண்ட் நேம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் அவங்க சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு இருக்க அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ரன் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்காக தனியாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட அவுட்லெட்ஸு மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ரொம்பவும் பெரிய சூப்பரான விஷயம். இதுவே நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை பில்டு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். நீங்கள் உங்கள் பிராண்டை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலம் ஆகும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து ஃப்ரான்ச்சைசிங்கில் கிடையாது. நீங்கள் ஈஸியாக க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி க்ரோத் ஆன பிஸ்னஸ். நம்ம அந்த க்ரோத் ஆன பிஸ்னஸ்லேருந்து ஒரு கிளை, அதாவது ஒரு லீஸ்க்கு எடுத்துக்கிறோம். அவங்களோட பிராண்ட் நேம், சர்வீஸ், ப்ராடக்ட், அவுட்லெட், மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, நான் எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கான லொக்கேஷன் தேர்ந்தெடுக்கணும். பட் அந்த லொக்கேஷனில் உங்கள் பக்கத்தில் இருக்க காம்படிட்டர் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சில டீ ஸ்டால் ஃபுட் ப்ராடக்ட்னு எடுத்துக்கோங்களேன். ஃபுட்டு, டீ இதெல்லாம் வந்து ஈஸியாக ரன் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ஸு. இதுவே வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு முன்னாடியோ இல்லை ஸ்கூலுக்கு முன்னாடியோ ஒரு காலேஜுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக டீ பிஸ்னஸோ ஃபுட் பிஸ்னஸோ கண்டிப்பாக ரன் ஆகும். ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிற லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அதிக காம்படிஷன் இல்லாத மாதிரி இருக்கணும். பட் ஆல்ரெடி அங்கே கடை போட்டால் ஓடுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமான பேசிக்கான விஷயம். ஒன்ஸ் நீங்கள் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சும்மா போங்க, உங்கள் காம்படிட்டர்ஸ் கடை கூட நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி போங்க. அவங்களோட இன்டீரியர்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க மக்களை ஈர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணுங்க. இதுவே வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இது இப்படி நானும் ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போகிறேன், இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு ஓப்பனாக கேட்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில சொல்கிறவங்க சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்கவங்க விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட கேட்கலாம், விசாரிக்கலாம். இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, டெய்லி நிறைய பேர் வருவாங்களா, இதுக்கு நிறைய ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லி நம்மளும் விசாரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் அங்கங்கே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதாவது லொக்கேஷன் கிடச்சிக்கிச்சு, ப்ராஃபிட் நிறைய வரும், காம்படிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரான்ச்சைசரை போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃப்ரான்ச்சைசர் அவங்கள அஃபிஷியல் வெப்சைட்லையோ இல்லை அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி டீட்டெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக பேசலாம். அவங்க பேசுனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரான்ச்சைசிகிட்ட வந்து லொக்கேஷனு, காம்படிஷனு, அந்த ஏரியா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஓகேனா உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிங்க ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நான் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லி 2 விஷயத்த பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசர்னா நான் ஆல்ரெடி வெல் க்ரோத் கம்பெனியில் இருக்கேன். என்னோட கம்பெனி இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு எனக்கு நான் பிரான்ச்சை விரிவுபடுத்துகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து பணம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் எப்படி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இன்னொருத்தர் இருக்க பணத்தை வச்சு நான் அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் கொடுக்கலாம். ஸோ 2 விஷயம் இருக்குது. என்கிட்ட வெல் க்ரோத் கம்பெனிலேருந்து நான் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்னொருத்தவங்கிட்ட லீஸ் கொடுக்குறேன். நான் லீஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நான் தான் வந்து ஃப்ரான்ச்சைசர். நான் லீஸ்க்கு வாங்குறேன் பார்த்தீங்களா, அவங்க தான் ஃப்ரான்ச்சைசி. அதாவது நான் அந்த ஹவுஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, வீடு லீஸ்க்கு எடுக்கிற எக்ஸாம்பிள், அதே மாதிரி சேம் மெத்தட். நான் வந்து நான் வீடு தங்குறதுக்கு வீடு வேணும், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்துட்டு நான் லீஸ்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ற சேம் மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் லீஸ்க்கு எடுக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அதே பிஸ்னஸை நீங்கள் லீஸ்க்கு எடுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் லீஸ்க்கு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் ஃப்ரான்ச்சைசி.
ஸோ இதில் ஃப்ரான்ச்சைசிங் மாடல்ஸ்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன நீ இன்னும் சொல்லவில்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். சொல்கிறேன், அதுக்கு தான் நெக்ஸ்ட்டு வரேன். ஸோ அதில் ஃப்ரான்ச்சைசிங் மாடல்னால் மொத்தம் 4 விதமாக இருக்குது. கோகோ, கோஃபோ, ஃபோஃபோ, ஃபீகோ. என்னடா இப்படி சொல்கிற, ஒன்றுமே புரியலன்னு பார்க்க போனீங்கன்னா, கோகோனா கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட். அப்படின்னா ஃப்ரான்ச்சைசிங்கை பண்ணும்போது கம்பெனியே ஓன் பண்ணும், கம்பெனியே ஆப்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஃப்ரான்ச்சைசிங் மற்ற யார்ட்டையும் விட மாட்டாங்க, அதாவது ஃப்ரான்ச்சைசிட்டே விட மாட்டாங்க, கம்பெனியே ஓன் பண்ணும், கம்பெனியே பிரான்ச் விரிப்படுத்தும். இது வந்து கோகோன்னு சொல்லுவாங்க, கம்பெனி ஓன் கம்பெனி ஆப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்கள்ட்ட பணம் அதிகமாக இருக்கலாம், அது இல்லாமல் ஃப்ரான்ச்சைசியில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் தரம் குறைவாக இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயமாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, கோஃபோ கம்பெனி ஓன்டு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, லென்ஸ்கார்ட் வந்து கம்பெனி ஓன் பண்ணுது, பட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து கம்பெனி ஓன் பண்ணுறதுனால எல்லா சர்வீஸ் கம்பெனிட்டேருந்து வரும். ஸோ ஃப்ரான்ச்சைஸ்ட்டு வந்து எனக்கு சரியாக சர்வீஸ் பண்ண தெரியாது அப்படின்றதுனால கம்பெனியே சர்வீஸ்க்கு ஆளுன்னு அனுப்பிடும், அந்த சர்வீஸ் பண்ண ஆளுங்களை வச்சு கம்பெனி வந்து ஓன் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஃபோஃபோன்னு சொல்லுவாங்க. ஃபோஃபோனா எஃப்ஓ. ஸோ ஃப்ரான்ச்சைசி ஓன் ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட். இதுதான் வந்து இந்தியாவில் 75% பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 75% ஆஃப் த பிஸ்னஸும் இதே மாதிரி மெத்தட் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, லாபம் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ச்சைசியே ஓன் பண்ணி ஃப்ரான்ச்சைசியே நடத்திட்டு இருக்குது, அதாவது ஃப்ரான்ச்சைசி ஓன்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட். இதே மாதிரி தான் இருக்கிற எல்லா பிஸ்னஸும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபுட் பிஸ்னஸாக இருக்கட்டும், டீ பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏடிஎம் பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய பிஸ்னஸ் இதே மெத்தடில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபீகோன்னு சொல்லுவாங்க, ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்ட் கம்பெனி ஓன்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஐடி செக்டார்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிஸியான செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் இன்னொரு ஐடியா இருக்குது, அப்படியேப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டிங் கம்பெனி ஓன்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ச்சைசி வந்து அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பட் கம்பெனி ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, கம்பெனி ஓன் அண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்மளும் ஒரு பார்ட்னராக இருப்போம் அந்த கம்பெனிக்கு, அதில் வர லாபத்துக்கு பாதி நமக்கு வரும். ஸோ இது வந்து ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டிங் கம்பெனி ஓன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீகோ, அதாவது ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டிங் கம்பெனி ஓன்றது ஒரு குறிப்பிட்ட பாண்ட் வச்சு நடத்தலாம், இல்லை ராயல்ட்டி ஃபீயாக கூட நடத்தலாம். அது என்னென்ன ஒவ்வொரு கம்பெனி டு கம்பெனி வேறுபடும். இப்போ உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிங் மாடல்னா என்னன்னு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும், பட் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் ட்ராபேக் ரெண்டுத்தையும் பார்க்கணும்ல. ஸோ பெனிஃபிட்ஸ்னு சொல்ல போனீங்கன்னா வந்து, சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் மூலமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி பிராண்ட் வந்து பாப்புலராக இருக்கும், அந்த பாப்புலர் பிராண்ட் எடுத்து நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மார்க்கெட்டிங்னு தனியாக ஒரு விஷயம் தேவைப்படாது. அது மட்டும் இது வந்து நம்ம தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும், பட் ஃப்ரான்ச்சைசிங்கில் டைம் கன்சியூம் கிடையாது, நம்ம சீக்கிரமே வெற்றி பார்க்க முடியும். உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் ஐடியான்னு ஒன்று தேவையே இல்லை. அதுக்கு காரணம் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்காங்க, அந்த பிஸ்னஸ் ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்காக அவங்க எல்லாம் பேசிக் நெசசரி திங்ஸ் எல்லாமே தர போகிறாங்க. ஃப்ரான்ச்சைசி ஒன்ஸ் நீங்கள் ஆப் பண்ணிட்டீங்கன்னா பிராண்டு நேமு, சர்வீஸு, அவுட்லெட்டு, ப்ராடக்ட்டு, மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் தராங்க. பட் இந்த எந்த ஒரு விஷயமே நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிடைக்காது. பட் அதுக்கு நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இதில் இருக்க ட்ராபேக்ஸ் பட் பெனிஃபிட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர்ஸ் வரும். ஸோ சப்போஸ் நான் சலூன் கடையே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பியூட்டி பார்லர் சலூன்லாம் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். என்னடா இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டே வரலங்கும் போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். இதுவே நீங்கள் ஒரு சூப்பராக ஒரு ஃபுட்டோ இல்லை டீயோ ரன் பண்ணியிருக்கலாமோ உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்க ட்ரையல் அண்ட் எரர்ஸை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஏரியாவில் கஸ்டமரை சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்களே கூட தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர் யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க. இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக திங்க் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரிசர்ச். நீங்கள் பேசிக்காக கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிசர்ச்சுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரான்ச்சைசிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் கம்ப்ளீட் ரிசர்ச் வேணும். லொக்கேஷனு, அங்கே இருக்க காம்படிஷனு, அங்கே மக்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா, ப்ராஃபிட் வருமா வராதா, கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணணும். வித்தவுட் ரிசர்ச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரையல் அண்ட் எரரில் முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸை பற்றி டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.